சார் இப்போ இந்த ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதில் ட்ராவலுக்குன்னு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் ட்ராவல் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா சார்? எப்போதுமே நீங்கள் செல்ஃபோன் வச்சுருந்தா நல்லதா கெட்டதான்னு கேட்குற மாதிரி இருக்குது. பொதுவாகவே செல்ஃபோன்றது தான் நல்லது தானே. அதே மாதிரி தான் அந்த ஆன்லைன் ஆப் மூலயமா ஒரு வண்டியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வண்டியை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி வண்டி வேணும், இந்த மாதிரி டிரைவர் வேணும்னு கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அதில் வந்து இத்தனை ஸ்டார் இருக்குது, ஸ்டார் ரேட்டிங் அதெல்லாம் இருக்கும். ஆஹா இவருக்கு ரேட்டிங் கம்மியாக இருக்குது, இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கூட உங்களுக்கு உரிமை உண்டு. ஸோ அந்த மாதிரி ரேட்டிங் அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும். வண்டி இந்த இந்த டைப் ஆஃப் வண்டி அப்படின்னு பார்க்க முடியும். வந்தாங்கன்னா டிரைவரோட பேர் தெரியும், அவங்க ஐடென்டிட்டி தெரியும். வந்தவுடனே வாங்க சுப்பிரமணி, வாங்க அன்வர், வாங்க ஆண்டனி அப்படின்னு அவங்கள பேர் சொல்லி அழைக்க உங்களால் முடியும். ஓகே, உங்கள் பேரும் தெரியும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த நபர் தானா அப்படின்னு நீங்கள் வந்து அழகாக தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபோட்டோலாம் வரும். ஃபோட்டோ வரும்போது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சரி நீங்கள் அவர் தானான்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு நம்ம பண்ண முடியாது. அதனால் குற்றங்கள் பெரும்பாலும் ரொம்ப குறைவு இந்த மாதிரி ஆன்லைன் ஆப் மூலயமா பண்ணுறது. திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு டாக்ஸியோ இல்லை ஒரு ஆட்டோவோ பிடிக்கிறீங்க, அவர் யார் என்ன எவருன்னு தெரியவே தெரியாது. அவர் ஏதாவது தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, போயிட்டாலும் தெரியாது. ஏன்னா கையில் ஒரு ஃபோன் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, அவரை ஒரு படம் பிடிக்க கூட முடியலன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபோன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆப்பே நீங்கள் இயக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து டக்குன்னு போய் அவரை ஃபோட்டோ எடுக்கிறது செய்கிறதுன்றலாம் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் ஆப் மூலயமா பண்ணுறது நமக்கு சேஃப் தான், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. பட்டு அதுலேயே வந்து ஒரு சில நேரங்களில் இப்போ கொஞ்சம் குளறுபடிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுமே டிப்ஸு நீங்கள் 10 ரூபா கொடுக்குறீங்களா, 20 ரூபா கொடுக்குறீங்களா, 100 ரூபா கொடுக்குறீங்களா, 1000 ரூபா கொடுக்குறீங்களான்னு டிப்ஸு. அதாவது லஞ்சம் கொடுக்கறதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி துட்டு கேட்கறதுக்கு அவங்களே ஆப்பே வந்து வழிவகை செய்து. இப்போ ஸோ உங்களுக்கு வண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்குன்னா அதில் 100 ரூபான்னு போட்டிருக்கோம். 100 ரூபான்னு போட்டது இல்லாமல் இவங்களுக்கு டிப்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க முடிக்கும் போதோ முதல்லையோ அவங்க டிரைவரை கேட்க வேண்டாம், இவங்களே நீங்கள் டிப்ஸ் 50 ரூபா கொடுப்பீங்களா, 100 ரூபா கொடுப்பீங்களா, அதையும் கிளிக் பண்ணி பணம் அதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து வந்துருச்சு நிறையா. அதனால் காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வழியாக நம்ம போகிறது நல்லது தான். சரிங்க சார். இப்போ வந்து இரவு நேரங்களில் சில ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும், இல்லை வண்டி ஓட்டுநர்களாக இருக்கட்டும், முக்கியமாக இது மூலியமா வர்றவங்க, அந்த ஆப் மூலியமா வர்றவங்க, நைட் டைமாக இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 50 ரூபா இல்லை எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம புகாராக எழுப்ப முடியுமா? கண்டிப்பாக வந்து புகாராக எழுப்பலாம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை டிமாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலை கிடையாது. பட்டு வர்ற எல்லாருமே 4 பேருமே அது மாதிரி டிமாண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க, அடுத்த ஆள் டிமாண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியெலாம் அங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து போலீஸுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் ஆப்புக்கோ அவங்கள வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே 100க்கு இந்த மாதிரி இடங்களில் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. பட் கேட்டுட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்க. நீ கொடுத்தே ஆகணும் இந்த இடத்துல அப்படின்னு நிற்க வச்சு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். சார் இப்போ வந்து வண்டி நம்பர் இதெல்லாம் போட்டிருக்கோம் புக் பண்ணதுக்கப்புறம், ஆனால் வண்டி நமக்கு வரும்போது அது வேற ஒரு நம்பர் வண்டி வந்திருக்கும். இப்போ அதில் ஏறி போகிற பயணிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கிளைம் பண்ண முடியுமா, முடியாதுங்களா? அதை மாதிரி ஏறி போகவே கூடாது. நம்பர் மாறி வந்திருந்தது அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஆப்லேயே வந்து இல்லை நம்பர் மாறி வந்திருக்கு, இதன் ஆபத்து அப்படின்றது. ஏன்னா ஆப்பில் உள்ள அந்த டிரைவரோ அந்த வாகனத்தையோ எங்கேயோ ஒரு இடத்துல லாக் பண்ணி அவங்கள போட்டு உங்களை கடத்துறதுக்கோ இல்லை குற்றங்கள் புரியறதுக்கோ கூட இன்னொரு ஆள் வரலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம சந்தேகப்பட தான் வேணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் கண்டிப்பாக அந்த வண்டியில் ஏறக்கூடாது. அதுக்கு வந்து சரியான இடத்துல புகாரை கொடுத்து சரி பண்ணுறது தான் சரியான வேலை. நீங்கள் வந்து காவல்துறைக்கோ இல்லைனா முதல்ல இந்த ஆப்புக்கோ நீங்கள் வந்து புகாரை தட்டு ஏறாமல் இருந்தால் போதும். சார் இப்போ ஒரு சம்பவம் தவறான இடத்துல நடந்துருச்சு அப்படின்னதுக்கப்புறம் இது ஆன்லைன் மூலியமா நம்ம எப்படி சார் புகார் கொடுக்கறது? ஆன்லைன் போலீஸ் ஆப் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆப் இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை 100க்கு ஃபோன் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் என்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிலாம் வெறும் பட்டன் ஃபோன் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 100க்கு ஃபோன் பண்ணுங்கள். 100க்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லி யார் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்கள் தகவலாம் சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும், லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிடும். உங்களுக்கு அடுத்த 5வது நிமிஷத்துலேருந்து 10வது நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் அந்த ஏரியாவுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் அந்த ஆன்லைனில் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஆப்லேயுமே நம்ம கம்ப்ளைண்ட் எடுக்கலாங்களா சார்? கண்டிப்பாக அதுலேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஆப்லேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த நிறுவனத்தின் பேரில் கூட நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த மாதிரி ஆப் மூலயமா, இந்த ஆப்னு மட்டும் இல்லை வேறு சில ஆப்பு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி
தொழில்நுட்பம் மூலயமா வேறு ஏதாவது குற்றங்களோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.